ونور من نور الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه وسلم تسليما. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حين تناديتنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين ويا ذا السكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أفضلا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. قال النبي صلى الله عليه وسلم: أنت مع من أحببت، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இன்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் தன் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தை கியாமத் நாள் வரை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான செழிப்பான ஒரு கண்ணியமான உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானவனுடைய சோதனையிலிருந்தும், சிறுவயதிலே மௌத்தாகுவது விட்டும், கடன் வாங்குவதிலிருந்தும், கடனை விட்டும், கடனோடு மௌத்தாகுவது விட்டும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், சோதனையிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தம் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த ஒரு மாதம். எல்லா வசந்தங்களையும் கொண்டு வந்த ஒரு மாதம். இந்த உலகத்திற்கு எல்லா நன்மைகள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்தமாக இறங்கிய ஒரு மாதம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம். உண்மையும் அதுதான். முஹம்மது என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது,
அது மிகப்பெரிய பேரின்பம். அதை அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அது விளங்க முடியும். சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல அது. அதை சொல்ல சொல்ல தன்னுடைய நாவுகள் இனிக்கும். அதை நினைக்க நினைக்க தன்னுடைய உள்ளங்கள் எல்லாம் குதூகலமாகும். அதற்கு நிகர் அதுதான் என்ற ஒரு நிலைப்பாடை ஒவ்வொரு மனிதனும் உணரக்கூடிய ஒரு வார்த்தை தான் முஹம்மது என்ற அந்த ஒரு வார்த்தை. அல்லாஹ் தஆலா அதற்கு அப்படிதான் அந்த பெயருக்கு ஒரு உயர்வையும் வைத்திருக்கிறார். உண்மையும் அதுதான். நபி நேசம் தன்னுடைய சுவாசம் என்று சொல்லுவார். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லி தருவான், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஒவ்வொரு முஸ்லிம்களும் தன் உயிரை விட நபியை நேசிக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி தருகிறது. அதுதான் உங்களுடைய ஈமானுடைய அஸ்திவாரம் என்று சொல்லி தருகிறது. சாதாரணமான நேசம் கொள்ளக்கூடாது. தன் உயிரைக்கும் மேலான, தன் உயிரா அல்லது ரசூலா என்ற அந்த ஒரு கட்டம் வரும்பொழுது உயிரையும் தாண்டி ரசூலை மதிக்க வேண்டும், அவன் உயர்வாக கருத வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உண்மையான மூமினாக ஆக முடியும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, ஆணித்தனமாக சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு மனிதனும் நபி நேசம் அவனுடைய சுவாசமாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்திற்கு அப்படியே ஒரு முழு உருவமாக வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் சும்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொண்டார்கள் என்று சாதாரண ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. அதை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அதனால தான் எத்தனை முஅஜிசாத்துகள் அற்புதங்கள் இருந்தாலும் சஹாபாக்கள் என்ற ஒரு அற்புதம் போலும் இந்த உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு அறியப்படுவதற்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அல்ல, கண்ணை காட்டினால் செய்து முடிக்கக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு தன் உயிரை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். நேசம் கொண்டார்கள், தன் சுவாசமாக அதை ஆக்கினார்கள். அதனால தான் இன்று வரை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற அந்த பட்டத்திற்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அவ்வளவு பெரிய ஒரு இன்பம் இருக்கிறது அந்த நேசத்தில். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் என்றால் ஒரு சாதாரணமானது அல்ல. சாதாரணமாக இன்னைக்கு சில பேர்கள் கருதுகிறார்கள், அதை சில அற்ப வார்த்தைகளை கொண்டு கூட விமர்சனம் செய்கிறார்கள். உண்மையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் கொண்டு எவன் ஒரு விஷயத்தை பார்ப்பானோ அவன்தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள். அதுதான் சரித்திரம் என்பது, அதுதான் ஹதீஸ் என்பது, அதுதான் வாழ்க்கை வரலாறு என்பது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசமான கண் கொண்டு மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் எவன் பார்ப்பானோ, ஏன் அல்லாஹ்வை முதல் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் கொண்டு பார்த்தால் மட்டும்தான் அவன் உண்மையான மூமினாக அங்கே வாழ முடியும் என்பதை எத்தனை சான்றுகள் சொல்ல முடியும். எத்தனை சான்றுகள். ஷைத்தான் உலகத்தில் அவன மாதிரி அல்லாஹ்வை நேசித்தவன் யாரும் இருக்க முடியுமா? இன்னைக்கு ஷைத்தான் அல்லாஹ்வை நம்புறான். அவன் அல்லாஹ்வை மறுக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் ஷைத்தான். அவன் வணங்காத இடம் இல்லை என்று சொல்வார்கள் இமாம்கள். சொர்க்கத்தில் அவன் இருக்காத இடத்தை அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய அன்பை நேரடியாக பார்த்தவன், அல்லாஹ்வுடைய தண்டனையும் நேரடியாக பார்த்தவன், அல்லாஹ் எவ்வளவு கோபக்காரன் என்பதையும் நேரடியாக பார்த்தவன், அவன் எவ்வளவு அன்புக்குரியவன் என்பதை நேரடியாக பார்த்தவன் ஷைத்தான். ஆனால் அவனுடைய அந்த அல்லாஹ்வை வைத்திருந்த அந்த பாசமும் நேசமும் ஏன் பதினற்று போனது? ஏன் அது நரகத்திற்கு சொந்தக்காரன் ரஜீல் லானத்துல்லாஹி அலைஹியாக ஏன் மாறுகிறான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அல்லாஹ்வை முஹம்மத் என்ற அந்த கண்ணோட்டத்தில் அவன் பார்க்கவில்லை. அதனால் அவருடைய அமல்கள் அத்தனையும் அது பாழாய் போனது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளானதாக ஆனது என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, நபி நேசம் தான், நபியுடைய நேசம் தான்
நபியுடைய அன்புதான், நபியுடைய பிரியம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானுக்கும் அது அஸ்திவாரம் என்பதை குர்ஆன் ஆணித்தரமாக நமக்கு சொல்லித் தருகிறது. அதை எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். அட நபியை புகழ்ந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா உடனே சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, யூதர்களும் நசராணிகளும் வரம்பினை புகழ்ந்ததை போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதை மட்டும் சொல்லி வச்சுக்குவாங்க. அவர்கள் வரம்பினை என்ன புகழ்ந்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் என்று சொன்னார்கள். யூதர்கள் காலக்கட்டை கடவுள் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் என்று சொன்னார்கள். இது மாதிரி யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னது உண்டா? எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு மூமின் உண்மையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மூமின் எந்த இடத்திலாவது நாயகம் எனக்கு அல்லாஹ்வுக்கு நிகரானவர் என்று சொன்னதாக ஒரு வார்த்தை உண்டா? ஒரு விஷயத்தை சொல்லி காட்ட முடியுமா? நிரூபித்து காட்ட முடியுமா? இல்லையே. எந்த இடத்திலும் யாரும் சொன்னது கிடையாது. சஹாபாக்கள் எங்கே சொன்னார்களா? அத்துஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடியார், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தான் சொன்னார்கள். உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித்தார்கள், எத்தனையோ இடங்களில் ஜெயித்தார்கள். ஆனால் மிகப்பெரிய ஜெயிப்பு எது தெரியுமா? வெற்றி எது தெரியுமா? தனக்கு பின்னாலும் இந்த மனிதர்கள், என்னுடைய சமூகம் என்னை கடவுளாக எந்த இடத்திலும் சொல்லவும் முடியாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லவும் முடியாது, இன்று வரை சொன்னது கிடையாது. நாயகத்தை நேசிக்கக்கூடிய எந்த மனிதனும் அல்லாஹ்வுக்கு நிகராக நாயகத்தை வைத்ததாக எந்த இடத்திலும் ஒரு சான்றல் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஜெயிப்பை காட்டினார்கள். நான் இந்த உலகத்தில் கடவுளாக பார்க்கப்பட மாட்டேன் என்று சொன்னார்கள். என்னுடைய தோழர்களும் எனக்கு பின்னால் வரக்கூடிய யாரும், அதே பின்னால் வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத யாரும் எவனும் சரிதான் நாயகத்தை கடவுளாக சொல்வது கிடையாது என்று 1500 ஆண்டு காலங்கள் கடந்து வந்துவிட்டோம். இதுதான் நபியுடைய நேசம். நபியுடைய நேசம் எவ்வளவு பெரிய மாறுதலை உண்டாக்கி தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆற்றலை உண்டாக்கி தெரியுமா? நீ விரும்பிய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தருவான். நபியுடைய நேசத்தை நீ கொண்டு வந்தார், உன் மனதில் நபியுடைய நேசத்தை கொண்டு வந்தால் நீ விரும்பிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உனக்கு சொல்லி தருவான், உனக்கு உருவாக்கி கொடுப்பான். அதுதான் நபியுடைய நேசம் என்பது. அதாவது தொல்ஹா இப்னு பர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, தொல்ஹா இப்னு பர்ரா அன்சாரி சஹாபாக்கள் ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வரும் பொழுது ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, கூட்டம் தாங்க முடியாதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகத்துல போய் உட்கார்ந்து நபி அந்த ஒட்டகத்துல பக்கத்துல போய் நிற்கிறார். அவர் சொல்றார், நாயகத்துடைய அருகாமையில் என்னால் நிற்க முடியவில்லை, நான் சிறுவன். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்பட்ட அந்த ஒட்டகத்தையாவது நான் ஒட்டி நிற்க வேண்டுமே, அந்த பாக்கியம் எனக்கு வர வேண்டுமே என்று போய் இருக்கிறார். இதெல்லாம் எப்படி சொல்றது? இது ஷிர்க் என்று சொல்ல முடியுமா? இது தவறு என்று சொல்ல முடியுமா? இது ஒரு மனிதனுடைய நேசம். அது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் வரும், எப்படி வேண்டுமானாலும் வரும். ஒரு மனிதனுடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாயகத்தை அல்லாஹ் என்றுதான் சொல்லக்கூடாது ஒழிய வேறு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம். அது தகும் என்பதை தான் குர்ஆன் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆன் ஹதீஸும் அதுதான் சொல்லித் தருகிறது. இறைவனாக மட்டும்தான் பார்க்க முடியாத நாயகத்தை வேறு எப்படி வேண்டுமானாலும் நீங்க எந்த கோலத்தில் வேண்டுமானாலும் பார்க்கலாம். அப்போ ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர் போய் பார்க்கிறார். இந்த கூட்டத்துல முன்னிப்பட்டு பார்த்துறாரு. பார்த்துட்டு சொல்றார், நாயகமே, உங்கள் மீது நான் ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறேன் நாயகமே. யா ரசூலல்லாஹ் முர்னி பிமா அஹ்பப்த லா ஆஸி லக அம்ரா. எனக்கு நான் உங்க மீது ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறேன் நாயகமே. எனக்கு ஏதாவது நீங்க ஒரு கட்டளை இடுங்கள். ஏன்னா அது மதீனாவாசி அல்ல, கிராமவாசி, பக்கத்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். எனக்கு ஏதாவது ஒரு கட்டளை தாருங்கள், அதை நான் எந்த குறையும் இல்லாமல் நான் செய்து கொடுக்கிறேன். ஏனென்றால் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பிரியம், உங்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் எனக்கு
அந்த பாசத்தின் வெளிப்பாடு. நீங்கள் ஏதாவது எனக்கு கட்டளையிட வேண்டும், அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதஹிக லிதாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சிட்டு சொன்னாங்க, இத்ஹப் ஃபக்துல் அபாக, உன் தந்தையை போய் கொண்டுட்டு வாப்பா அப்படின்னாங்க. ஆனா உன் தந்தை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இவங்க என்ன சொல்றாங்க, உன் தந்தையை போய் கொண்டுட்டு வா, கொன்று விடு, தலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவர் வேகமாக கிளம்புறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டு சொன்னார்கள், துல்ஹா நீ போகாதே, நான் அதற்காக வேண்டி இன்னி லம் அபஅது பி கத்அத்தி ரஹீம், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்வதற்காக நான் அனுப்பப்படவில்லை, நீ உன் தந்தையை கொண்டு விடாதே என்று நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீ எந்த அளவுக்கு என் மீது பிரியமாக இருக்கிறாய் என்பதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விடுகிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இவர் இருக்கக்கூடிய இடம் யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம், எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதான் மதீனாவுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான யூதர்கள் பயங்கரமான எதிரியாக இருக்கிறாங்க. தனிமையில் போனால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடும் என்ற ஒரு சூழல் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் மரண படுக்கையில் இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பார்க்க போயிட்டாங்க. போன உடனே பார்த்துவிட்டு தன்னுடைய அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் பார்த்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இவரை பார்க்கிறேன், இன்னி அரா தலஹத கத ஹத்தத அலைஹி மௌத், இவருக்கு மௌத் நெருங்கி விட்டது என்பதை நான் பார்க்கிறேன், இவருக்கு மௌத் வந்து விட்டது அப்படின்னு நபிகள் சொல்றாங்க. அவங்க குடும்பத்தார்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னாங்க, இவர் எந்த நேரத்தில் மௌத்தா போனாலும் எனக்கு நீங்கள் சொல்லி அனுப்ப வேண்டும், நீங்க சொல்லி அனுப்பாமல் இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. வந்து நுழைய கூட இல்லை, அவர் மௌத்தா போயிருக்கிறார். ஆனா குடும்பத்தாக்காரர் என்ன செய்யறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாம அடக்கம் பண்ணிடுறாங்க. விறுவிறுன்னு கப்பனிட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தி கிடைக்குது. செய்தி கிடைத்த உடனே நேரம் அங்க வந்தாங்க, அந்த வீட்டுக்கு வந்தாங்க. நான் தான் சொன்னேனே, எனக்கு நீங்கள் செய்தி சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன், ஏன் சொல்லவில்லை? அப்ப சொன்னாங்க, யார சொல்லலாம், இவர் மரணத்துடைய கடைசி நேரத்தில் சொன்னார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள், நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவிற்கு நான் தொழுகை வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அது வந்து எனக்கு பெரிய பாக்கியம் தான், இல்லாம இல்லை, அது பெரிய பாக்கியம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வரும்போது யூதர்களால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அதனால் நாகரத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்லாமலே என்னை அடக்கம் செய்து விடுங்கள். அவர்கள் எனக்காக வேண்டி வந்து தொழுகை நடத்துவதை விட அவர்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால் நான் மண்டலையில் எப்பொழுது எழுப்பப்படுவேனோ மஹ்ஷர் மீதான வரை எனக்கு அது ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு விஷயமாக, ஒரு துக்கமான விஷயமாக அது மாறிவிடும். ஆகையால் நாயகத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டாம், என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதனால நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் நாயகமே என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தொழுகை ஏற்பாடு செஞ்சு தொழுகை வச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹும்ம அல்க தலஹக இலைஹி வ யதஹக இலைக, யா அல்லாஹ் தொல்ஹா உன்னிடத்தில் வந்திருக்கிறார். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, யா அல்லாஹ் தொல்ஹா உன்னிடத்தில் வந்திருக்கிறார், அவரை நீ சந்திக்கும் போது சிரித்த வண்ணமாக சந்திக்க வேண்டும், அவர் உன்னை சந்திக்கும் போது அவரும் சிரித்த வண்ணமாக சந்திக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, எவ்வளவு பெரிய ஒரு நேசம் இருக்க வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க. நாயகத்தில் அவர் செய்த ஒரு காரியம் என்னங்க, வெறுமனே பிரியம் மட்டும்தான் வைத்தார். அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்வே நீ அவரை சந்திக்கும் போது நீ சிரிக்க வேண்டும், சந்தோஷத்தால் சிரிக்க வேண்டும், அவர் உன்னை சந்திக்கும் போதும் உன்னை பார்த்து சந்தோஷமாக அவர் சிரிக்க வேண்டும், அந்த குதூகலத்தை நான் பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி துஆ செய்தார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய நேசமாக அது மாறி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இதுதான் ஈமானுடைய அஸ்திவாரம். நம்முடைய அமல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நம்முடைய அமல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்முடைய அமல் எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை என்றைக்காவது நாம் யோசித்திருப்போமா?
நம்முடைய அமல் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுதா ஏற்றுக்கொள்ளப்படலையா ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவ்வளவுதான். ஆனால் நபியுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு உண்மையான ஒரு காதலாக உண்மையான ஹபீபாக அது மாறிவிடுது என்று சொன்னால் அதை விட உலகத்தில் ஒரு வெற்றி நாளை மறுமையில் வெற்றி வேறு எதுவுமே இருக்க முடியாது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஅ, எப்பொழுது கியாமத் நாள் வரும்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஅதத்த லஹா, அதுக்காண்டி என்னம்மா நீ தயார் செஞ்சு வச்சிருக்கன்னு கேட்டாங்க. என்ன நீ செஞ்சு வச்சிருக்கிற? கியாமத் நாளை பத்தி நீ கேட்கிற, அதுக்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, லா ஷை, எதுவும் இல்லை யார சொன்னா, நான் எதுவும் இல்லை, நான் எதுவும் பெருசா செய்கிறேன். இந்த இடத்துல எல்லாம் புரியணும். சஹாபாக்கள் என்ன தொழுகாம இருந்தாரா? அந்த மனிதர் நோன்பு வைக்காம இருந்தாரா? ஜகாத்து கொடுக்காம இருந்தாரா? அல்லது ஹஜ் செய்யாம என்ன அமல்? தஹஜ்ஜுத் தொழுகலையா? நஃபில் தொழுகலையா? சுன்னத்து தொழுகலையா? என்ன அமல் செய்யாம இருந்தார்? ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. லா ஷை, நான் எதையும் செய்யவில்லை யா ரசூலல்லாஹ், எதையும் செய்யவில்லை. நான் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? இல்லா அன்னி அஹப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் நான் பிரியம் வைத்திருக்கிறேன், வேற எதுவும் இல்லை என்றார். அதையெல்லாம் தொழுதிருக்கிறார், அதை பெருசாக அவர் பார்க்கல. நாயகத்தையும் உங்களையும் அல்லாஹ்வையும் மட்டும் பிரியம் வைத்திருக்கிறேன், அது மட்டும் எனக்கு 100% இருக்கிறது. என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் எந்த தரத்தில் இருக்கிறது? 100% அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டதா என்பதுதான் எனக்கு தெரியாது. ஆகவே உங்கள் மீது உள்ள அன்பு இருக்கிறது, எனக்கு 100% இருக்கிறது, என் உள்ளம் முழுவதும் நிறைந்து இருக்கிறது. அது எந்த விதத்திலும் எப்பொழுதும் எந்த கட்டத்திலும் அது குறைந்து போகாது. அப்படிப்பட்ட பரிபூர்ணமான அன்பை உங்கள் மீது நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. இதுதாங்க இன்றைக்குள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னைக்குள்ள வாலிபர்களும் வாலிப பெண்களும் மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த மஅ மன் அஹப்பப்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவனோடு நாளைக்கு மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவனோடு நாளைக்கு மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அப்படியே வைக்கல, இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு எடுத்து பாருங்களேன். மதுரையில மாநாடு நடக்குதாமா, கட்சி மாநாடு. இதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, நான் என் தளபதியை வந்து பார்க்கணும், என் தலைவரை வந்து பார்க்கணும். அது வந்து பேஸ்புக்ல விட்டுட்டு அது பெருமை பாராட்டுது. நான் பார்க்காம போக மாட்டேன், என் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், என் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். இது வண்டி ஓட்டிட்டு வருது, பின்னால புருஷனை வச்சுக்கிட்டு அவனும் மொக்கப்பையன் மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது உடம்பு சூடு பார்க்கப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! நீங்க அந்த பிள்ளை எந்த அளவுக்கு மார்க்கனுடைய பிள்ளைகளிடத்துல போய் சேர்ந்து இருக்கிறது. ஆனா இப்படியா அவன் வந்து இந்த பெரிய பெரிய சாதனை பண்ணிட்டாரோ? என்ன செஞ்சுட்டான் அவன்? வந்து உனக்கு என்ன செய்தான்? இந்த மார்க்கத்திற்கு என்ன செய்தான்? எவனும் எதுவும் செய்ய போறதில்லை. நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது அது ஒரு பெரிய விமர்சனமாக இன்னைக்கு பேசிக்கொண்டு திரிகிறாங்க சில பேர்கள். அல்லாஹ் அக்பர். குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி விளக்க வேண்டும் ஒன்று தெரியுமா? உலகத்தில் 1500 ஆண்டு காலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனை பேர்கள் புகழ்ந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் 120 வருடம் வாழ்ந்தார்கள். 60 வருடம் ரசூலுல்லாஹ்வை இகழ்ந்தே பாட்டு படித்தவர், கவிதை எழுதியவர். ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தியே அவர்கள் கவிதை எழுதியவர். அதே 60 வயசில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் தஆலா இன்னும் 60 வருடத்தை அவருக்கு நீடித்து கொடுத்தான். அடுத்த 60 வருடம் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தே கவிதை பாடினார். அவர் புகழ்ந்து கவிதை பாடுவதற்கு மஸ்ஜித் நபவியில ஒரு மேடையை அமைத்துக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை புகழ்ந்து பாடப்பா நீ என்று சொல்லிய மேடை அமைத்துக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னை புகழ்வது அது சரியல்ல, அப்படி கூடாது, அல்லாஹ்வை மட்டும் நான் புகழ வேண்டும் என்று சொன்னால் நாயகம் செய்தது சரியா தவறா? யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு என்னை புகழ்பவன் இந்த உலகத்தில் மிகச் சிறந்தவன், அவன் போற்றத்தக்கவன், அவன் உயர்வான வாழ்க்கை வாழ்வதற்கு
தகுதியுடையவன் என்றுதான் மேடை அமைத்துக் கொடுத்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. என்னப்பா அந்த கஃபாருல் ஹத்தாயா மௌலித் ஷரீஃப்ல ஒன்று வரும். அந்த அது நிறைய விளக்கம் கொடுக்கலாம் தெரியுமா? நிறைய விளக்கம் அல்லாஹ்வே சொல்றானப்பா. அந்த கஃபாருல் ஹத்தாயா, இவர் பாவத்தை மன்னிக்க கூடியவர். ஆஹா, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிறார். எப்படிரா இந்த மாதிரி சொல்ல போச்சு? நாயகத்தை எப்படி சொல்ல போச்சு? நிறைய இந்த மௌலித் மாசம் வந்துட்டாலே, ரபீஉல் மாசத்துல இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். அட மௌலித் ஷரீஃபை பாட்டு மெட்டுல படிக்கிறாங்க, அது தப்பு தான். ஒரு சினிமா மெட்டில் எடுத்து போய் படிக்கணும்னு அவசியம் அது யாரும் விருப்பம்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் அவன் உருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறு என்று எந்த அடிப்படையில் நீ சொல்லுகிறார்? நீ குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் பார்த்ததுண்டா? ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா எனக்கு பிடிச்சமான 3 ஆயத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஓதாத வக்தே கிடையாது. எனக்கு ரொம்ப அதை பார்த்து அந்த ஆயத்தை, அந்த 3 ஆயத்துகளையும் பார்த்து எனக்கு ரொம்ப ஆனந்தப்படுவேன். அப்படியே மெய் சிரித்து போகுவேன். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய 3 வார்த்தை, 3 ஆயத்து. ஒன்று சொல்லுவான், வஅலமு அன்ன ஃபீக்கும். இதுக்கு நிறைய விளக்கம், டைம் இல்லை, நிறைய விளக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். உங்களோடு உங்களாக இருக்கிறார்கள். எங்க இறந்து போய் 1400 வருஷம் ஆச்சு. இந்த வார்த்தையை மறக்க முடியுமா? சாத்தியம் இருக்கிறார். இதுக்கு எத்தனை சான்றுகள்? அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், சொன்னா டைம் ஓடிக்கிட்டே போகும். இதுக்கு மட்டுமே மணிக்கணக்கில் பேசலாம். இன்னொரு வார்த்தை அல்லாஹ் சொல்வான், யௌமல யஃஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனு மஅஹு. நாளைக்கு மறுமை நாளையில் நபியோடு யாரெல்லாம் ஈமான் கொண்டு உண்மையான நேசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒரு காலமும் கேவலப்படுத்த மாட்டான் என்ற ஒரு வார்த்தை. மூணாவதாக அல்லாஹ் சொல்லுவான், என்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் அக்பர். وما ارسلنا من رسول الا ليطاع باذن الله. அல்லாஹ் சொல்வான், நான் நபியை எதற்கு அனுப்பினேன் தெரியுமா? மக்களே, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவரை நான் தூதுவராக அனுப்பியிருக்கிறேன். அவருக்கு கட்டுப்படுவது எனக்கு கட்டுப்படுவது. அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதற்கு தான் அவரை நான் நபியாக அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலவ் அன்னஹும் இம்பரமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ. நல்லா கவனிங்கோ, அந்த கஃபார் என்ற வார்த்தை சொல்ல, அந்த கஃபார் என்ற வார்த்தை நாயகத்தை பார்த்து சொல்வது உனக்கு அவமானமாக இருக்குமையானால் இதே வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தக்ஃபருல்லாஹ ஃபஸ்தக்ஃபர லஹுர் ரசூல் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறானே. அப்படி என்றால் அல்லாஹ்வை என்ன சொல்ல போகிறாய்? நீ என்ன சொல்ல போகிறாய்? அல்லாஹ் சரியில்லாதவன், அவன் கடவுள் இல்லை என்று சொல்ல போகிறாயா? அவனுக்கு மறுத்த வார்த்தை சொல்ல போகிறாயா? என்ன வார்த்தை தெரியுமா? இந்த ஆயத் இன்றைக்கு ரவுலா ஷரீஃப் எழுதப்பட்டு இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தான், அந்த கபருக்கு மேலாக இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன வார்த்தை தெரியுமா? நாயகமே, அநியாயம் செய்தவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், அநியாயம் செய்தவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். எங்கே அநியாயம் செய்தவர்கள்? மக்கா அநியாயம் செய்தவர்கள் மக்காவில் எந்தெந்த இடத்திலெல்லாம் துஆக்கள் கபூலாக்கப்படுமோ அந்தந்த இடத்திலெல்லாம் துஆ செய்துவிட்டு நாயகமே கடைசியில் உங்களிடத்தில் வருவார்கள். வந்து ஒவ்வொரு மனிதன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? ஃபஸ்தக்ஃபருல்லாஹ. நாயகமே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஒவ்வொரு மனிதனும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது நாயகமே, அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆணித்தனமாக சொல்கிறானே. ஃபஸ்தக்ஃபர இஸ்தக்ஃபர என்ற வார்த்தையை சொல்கிறானே. இந்த எப்படி நாம் இதை எடுத்துக்கொள்வது? எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள்? எல்லாம் மௌலித் ஷரீஃபில் வருவது அத்தனை குர்ஆன் ஹதீஸில் கட்டுப்பட்டு எழுத்தின வார்த்தை. ஒன்றே ஒன்று மட்டும் தான் நாயகத்தை சொல்ல முடியாது. என்ன தெரியுமா? அல்லாஹ் என்று மட்டும் சொல்ல முடியாது. எவனும் இதுவரை சொன்னது கிடையாது. எந்த சஹாபாக்களும், எந்த வலிமார்களும், எந்த நபிமார்களும், எந்த தாபியங்களும், தபா தாபியங்கள், எந்த மூமின்கள், எந்த இறைநேசர்களும், எந்த நபிநேசம் கொண்டவர்களும் இதுவரை வாழ்க்கையில் நாயகத்தை அல்லாஹ் என்று சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்று தான் சொல்லியிருக்கிறார். இதே வார்த்தையை கொண்டுதான் அங்கே அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த வார்த்தையை நான் நினைத்து நான் ஆசைப்படுவேன் தெரியுமா? என்ன இருக்க முடியும்? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்த மஅமன் அஹ்பப்த என்ற அந்த வார்த்தையை சொன்னார்களோ, அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மா ஃபரஹனா பிஷைஇன் ஃபரஹனா பிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மஅமன் அஹ்பப்த. இந்த மதீனத்து வாசிகள் நாங்கள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஅமன் அஹப்பப்த என்ற வார்த்தையை எப்பொழுது சொன்னார்களோ இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் சந்தோஷம் அடைந்ததை போன்று வேறு எதற்கும் நாங்கள் சந்தோஷம் அடைந்ததே இல்லை. சஹாபாக்கள் பேசிக் கொள்வார்களாம், நாளை வறுமை நாளையில் சொர்க்கத்தில் நாமெல்லாம் ஒரு இடத்தில் இருப்போம், ரசூல் வேறொரு இடத்தில் எல்லாம் இருப்பார்கள், ரசூலை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம், பேசிக் கொண்டே இருக்கிறோம், பழகிக் கொண்டே இருக்கிறோம், ஆனால் மறுமையில் அவர்கள் வேறு இடத்திற்கு போய்விடுவார்களே என்ற அச்சத்தில் பயத்தை கவலையில் இருக்கும் போது எங்களுக்கு ஆறுதலாக இந்த வார்த்தை வந்தது. உலகத்தில் எங்கள் எதையும் விட எல்லாத்தையும் விட நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். ஒவ்வொரு மனிதர்களாக கூப்பிட்டு சொன்னார்களாம், நாளை மறுமை நாளில் நான் ரசூலுல்லாஹ் நம்ம கூட தான் இருக்க போகிறார்கள், நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹ் நம்ம கூட தான் இருக்க போகிறார்கள் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும், அதாவது அந்த மனிதர் எந்த மனிதர் கேட்டாரோ அந்த மனிதர் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் தட்டி தட்டி இந்த வார்த்தையை சொன்னார். அந்த மஅமன் அஹபப்த, அந்த மஅமன் அஹபப்த என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த சஹாபி சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இந்த வார்த்தையும் சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? قال அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, فانا احب النبي صلى الله عليه وسلم وابا بكر وعمر وارجو ان اكون معهم بحبي اياهم وان لم اعمل بمثل اعمالهم. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய வைத்திருக்கிறேன், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிரிய வைத்திருக்கிறேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிரிய வைத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் அவர்களை போன்று அமல் செய்யவில்லை. அவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க. ஒரு பிரியம், அதுதான் வாழ்க்கையின் எல்லாத்தின் அஸ்திவாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம், அதுதான் ஈமானுடைய அஸ்திவாரம். அதைத்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தர்றாங்க. என்னுடைய அமல் பெரிய விஷயம் அல்ல. யார் அனஸ்? 10 ஆண்டு காலங்கள் நபியிடத்தில் பாடம் படித்தவர்கள், வாழ்க்கையில் எந்த இடத்திலும் சருகுதல் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான துஆவை பெற்று 120 வருடம் வாழ்ந்த ஒரு சஹாபி, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 120 சந்ததிகளை பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நான் அவர்களை போன்று அமல் செய்யவில்லை, என்னுடைய அமல் பெரிய விஷயம் அல்ல, அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த காதல், அந்த அன்பு, அதுதான் எனக்கு ரொம்ப பெரியது. அதை கொண்டு நான் அவர்களோடு நான் மறுமையில் இருப்பேன் என்று எனக்கு ஆனந்தம், நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் நபியின் மீது நேசம் வைக்க வேண்டும், நபியின் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் எல்லாம். இங்க வச்சு பாருங்க, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேங்க, நீங்கள் வாழ, அதாவது நீ வாழ, அதை என்னென்று வாழ முடியுமோ, என்னென்று வாழன்னு ஆசைப்படுறியோ அதை விட உயர்ந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வாழ வைக்கும். இதுதான் நபியின் மீது நேசம் வைத்தால் நீ விரும்பிய வாழ்க்கையில் அதை விட உயர்ந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். காசு பணம் இருந்தா மட்டும்தான் அப்படி கிடையாது. வாழ்க்கைனா அது முடியும், அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். முஹம்மத் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள், தனிமையில் இருட்டில் சொல்லி பாருங்கள். அல்லாஹ்வுடைய, அதுதான் பேரின்பத்தின் தலைவாசல், பேரின்பத்தின் தலைவாசல் அதுதான். அது இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போயிடும். முஹம்மத் என்ற வார்த்தை மட்டும் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை என்ன பார்க்க முடியும்? சொல்லி பார்க்கலாம். எல்லாத்திற்கும் அஸ்திவாரம், குர்ஆன் எல்லாத்திற்கும் ஆதாரம் இருக்கிறது, எல்லாத்திற்கும் அடிப்படை இருக்கு. நான் சும்மா ஒன்றும் உங்களை சொல்லிட்டு போயிட்டு ஏதாவது பேசிட்டு போயிடலாம் இல்லை. உங்களுக்கு ஆதாரம் என்ன, நேரம் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, தனியாக வந்து கேட்டு பாருங்க, சொல்லி தர்றவங்க இருக்கு. அதோடைய புரியுதல் முதல்ல வேண்டும், புரியுதல் வேண்டும். ஏன் ஆபத்தில் சொன்னா ஷைத்தானுடைய அமல் ஏன் வீணா போனது? அது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் அமல் செய்து வாருங்கள், எல்லாம் உங்களுக்கு புலப்படும், எல்லா வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியும், சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் நீங்கள் போய் வாழ முடியும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஈமான் அஸ்திவாரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் தான். அந்த பிரியத்தை நாம் மனப்பூர்வமாக கொள்ள வேண்டும், உண்மையாக கொள்ள வேண்டும். அந்த நேசத்தை நாம் கொள்வோம். நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அது மட்டுமல்ல, நம்முடைய உயிர் போறதற்கு முன்னால் கண்ணால் பார்க்காமல் நம்ம மௌத்தாகுதல், அதை உறுதியாக வைக்கணும். கண்ணால் பார்க்காமல், நாயகமே உங்களை கண்ணால் பார்க்காமல் என்னுடைய உயிர் பிரியக்கூடாது என்ற ஒரு நியத்தை வைப்போம். அல்லாஹ் ஜல்ல தஆலா அத்தனை வாக்கியங்களையும் தந்தல் புரிவானாக. வாக்குறுதியாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com